இதற்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவர் இப்ப புதுசா எப்படி அவர் ஆட்சி ஆள போறாருன்னு தெரியல. ஆனா இது சதிதான். என்ன சதின்னு நினைக்கிறீங்க? என்ன சதினா, முத நாள் நைட்டு நாங்க 1 மணி வரையிலும் டிவி பாக்குறோம். டிவி பார்க்கும்போது திமுக தான் முன்னணியில இருந்தது, எடப்பாடியாரு 2வது இடத்துல இருந்தாரு, டிவிக்கே 3வது இடத்துல இருந்தது. பொழுது வெடிஞ்ச உடனே எப்படி டிவிக்கு முன்னாடி வந்தது? அப்ப ராத்திரியோட ராத்திரியா ஏதோ சதி நடந்துருக்கு. இல்ல முத நாள் நைட்னா எதுக்கு முத நாள் நைட்டு? 3ஆம் தேதி நைட்டு 1 மணி வரல நாங்க டிவி பாக்குறோம். நீங்க சொல்றது போல 1 மணி வரைக்கும் நீங்க பாக்குறது ஓகே. அப்ப பொட்டியே திறந்திருக்க மாட்டாங்க. காலையில 8 மணிக்கு தானே பொட்டி திறந்தாங்க. அப்புறம் எப்படி டிஜியே முன்னணியில இருக்கிறாரு? இதுக்கெல்லாம் உடந்தையா இருக்காரு டிஜியே. டிஜிபி உடந்தையா இருக்காரு. டிஜிபி எல்லாம் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர்லாம் உள்ள வேலை பாத்துருக்காங்க. இப்ப நாம தூங்கிட்டோம், நீங்க தூங்கிட்டீங்க. இதுக்கு ஏன் விஜயே ஆள் வச்சு பணம் கொடுத்து பண்ணிருக்க முடியாது? அந்த அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இல்ல, சினிமா பணம் இருக்கு. இவரு ஆனா ஊழல்ன்றீங்க. ஏன் அம்மா பண்ணலையா ஊழல்? ஏன் இவரு பண்ணலையா? யாரு? விஜய் பண்ணலையா? திருத்தனம் பண்ணலையா? எல்லாம் பண்றாரு. ஆனா இப்ப ஜெயிச்சிட்டோம்னா விஜய் டிவிக்கேன்றீங்க. இல்ல சரி, அவரு நின்ன இடத்துலயே அது எப்படி கரெக்டா அந்த குளத்தூர் தொகுதி மட்டும் தோக்கடிச்சாரு? அது பார்த்து பண்ணதுதான். இது சத்தியமான உண்மை. இது நீங்க எங்க வேணாலும் போட்டோ எடுத்து அனுப்புங்க. இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப திமுக ஜெயிச்சா எந்த சதியும் பண்ணிருக்க மாட்டாங்க. மத்த கட்சி எந்த ஆட்சியில சதி இல்ல, எந்த ஆட்சியில சதி இல்ல நீங்க சொல்லுங்க. இப்ப விஜய் வந்ததுனால சதி பண்ணி வந்துட்டாருன்னு சொல்றீங்க? ஆமா, திருட்டுத்தனம் பண்ணி தான் வந்தாரு. இவங்க கூட்டணியா இருந்தாங்க, அவர் தன்னிச்சையா இருந்து பணத்தை கொடுத்து மாத்திட்டாங்க. பணத்தை கொடுத்து மாத்திட்டாங்க. முத நாள் நைட்டு வரலும் திமுக முன்னணியில இருந்தது, அதிமுக 2வது இடத்துல இருந்தது. மறுநாள் காலையில எப்படி அது டிவிக்கு முன்னாடி வந்தது? அப்ப நைட்டோட நைட்டா சதி நடந்திருக்கு. இல்ல என்னதப்ப எப்படி டிவிக்கு முன்னணியில இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க? டிவிக்கு முன்னணியில அததான் நான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன். இத மக்கள் கிட்ட நீங்க சொல்லுங்க. முத நாள் டிவிக்கே 3வது இடத்துல இருந்தது. 3ஆம் தேதி நைட்டு 1 மணி வரல நாங்க டிவி பாக்குறோம் இருந்தது. மறாவது நாள் 4ஆம் தேதி காலையில எப்படி 1வது இடத்துல வந்தது? கருத்து கணிப்புல வச்சுட்டு தான் நீங்க பேசுறீங்க. இதுக்கு 3வது இடத்துல விஜய் இருந்தாரு, அப்புறம் ஏன் இப்படி 1வது இடத்துக்கு வந்தாரு? கருத்து கணிப்புலாம் இல்ல, நாங்க பார்த்தோம். எங்களுக்கும் மூளை இருக்கு, அறிவு இருக்கு. நாங்க அவங்க சொல்லி இவங்க சொல்லி யூடியூப் பார்த்து மத்தவங்க பார்த்தலாம் நான் சொல்லல. உண்மையா நடந்ததை நான் பார்த்ததை வச்சு என் மைண்ட் யோசிச்சு நான் சொல்றேன். அவங்க சொன்னாங்க, இவங்க பேசிக்கிறத வச்சு சொல்றதெல்லாம் கிடையாது.